ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அக்கினிமயமான நாவு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினிமயமான நாவுகள் பிரிந்து காணப்பட்டது. ஆண்டவருடைய அபிஷேகத்துக்காக வெயிட் பண்ற 120 பேர் பாருங்க, அங்க வெயிட் பண்றாங்க. எருசலேமுடைய நகரத்துல வெயிட் பண்றாங்க. ஆண்டவர் உயிரோடு எழுந்து மரித்து உயிரோடு எழுந்து 40 நாள் தரிசனம் காட்டினார். 40 நாள் தரிசனம் காட்டின பின்பு சீஷர்களை ஆண்டவர் எருசலேம் நகரத்துல போய் வெயிட் பண்ண சொல்றாரு. அங்க 120 பேர் வெயிட் பண்றத பாக்குறோம். வெயிட் பண்ண உடனே ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்து முதல்ல கொடுக்கிறது என்ன பாருங்க, அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கப்படுகிறார். அக்கினிமயமான நாவுகளை பிரிந்திருக்கும்படி அவர் செய்துவிட்டு என்ன செய்யறாரு, அமர்ந்திருக்கும்படி பண்ணுகிறார். என்ன அமர்ந்திருக்கிறது? அங்க போயிட்டு ஆவியானவர் போய் ஒவ்வொருத்தர் மேலேயும் அமர்றாரு. ஆண்டவருடைய அபிஷேகம் அவரும் பட்சத்துல பாருங்க அக்கினிமயமான நாவுகளை கொடுக்கிறார். ஒரு ஊழியக்காரருடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னா அக்கினிமயமான வார்த்தைகளாம். இன்னைக்கு நம்ம போய் எதுக்காக போய் ஒரு ஃபாஸ்ட் கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே போய் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, மதம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. ஆனா உடனே போய் செய்யறவங்க என்ன செய்வாங்கன்னா, எனக்காக கொஞ்சம் ஜெபிக்கிறீங்களா, என்னோட பிரச்சனையில இருந்து வெளியே வரேன்னு சொல்லிட்டு உடனே போவாங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டுங்க ஜெபிச்சா எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் தெரியுது. அது ஆண்டவர் அறியாதவங்களா இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா, நான் சர்ச்சுக்கெல்லாம் போவேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க போய் ஃபாஸ்ட் ஜெபிக்கும் போது எப்படி நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வேலை அறியாம இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அக்கினிமயமான நாவுகளை தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் பாருங்க, அந்த இடத்துல பேசும் பட்சத்துல அந்த வேலை செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறதுனால ஊழியக்காரர் பேசும் பொழுது இன்றைக்கு தேவனே வந்து பேசுவதை போலுங்க. தேவன் கடவுளாகிய தேவன் மனித ரூபம் எடுத்து வந்து பேசினா எப்படி, அப்படிதான் இன்றைக்கு எல்லாருமே நம்ம நினைச்சு ஒரு பாஸ்டர் கிட்ட போய் ஜெபிக்கிறோம். அப்ப அக்கினிமயமான நாவுகளை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரா, நிச்சயமா கொடுப்பார். உங்கள யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு தான் அழைச்சாரா, எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, அவர் நடத்துற விதமே எனக்கு புரியலன்னு சொல்லி ஒருவேளை உங்களுடைய கேள்வி அப்படியாக இருந்தால், தேவன் உங்களுக்காக இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டவர் முதலாவது உங்களுக்கு அக்கினிமயமான நாவுகளை தருவார். இதற்கு உதாரணமாக பாருங்க, ஒரு பழைய ஏற்பாட்டு மனிதனை நான் உங்ககிட்ட சொல்ற விரும்புறேன். எப்படின்னா, ஏசையா நாவை முதலாவது ஆண்டவர் தொடுறாரு. ஏன்னா ஏசையா நாவை தொட்டது போல என்று ஒரு பாடல்லாம் பாடுறாங்க. ஏன்னா ஆண்டவர் முதலாவது நாவை தொடுகிற தேவன். வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையின் மூலமாக தான் ஜனங்களை பாருங்க வெளியே கொண்டு வர முடியும். ஜனங்களுக்கு ரட்சிப்பு வரும். ஜனங்களுடைய நோய்களை தீர்க்க முடியும். தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டது என்று அறிந்த தேவன் தான் முதல்ல நாவை தொடுறார். எதுக்குங்க நாக்க போய் தொடணும்? இவ்வளோ தூரம் இருக்கு, தலையில கை வச்சு பிளஸ் பண்ணலாமே. ஆனா ஆண்டவர் பாருங்க வார்த்தைக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உலகத்துல வாழும் பொழுது எப்படி வார்த்தையை சொல்லி அவர் எப்படி ஊழியம் செய்தாரோ அப்படிதான் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அவர் ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்துட்டாரா, நிச்சயமாகவே உங்கள் நாவை அவர் தொடுவார். அவர் உங்களை ஊழியத்திற்கென்று அனுப்புவார். எனக்கு பாட வரல, எனக்கு பேச வரல, எனக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் பழைய ஏற்பாட்டுல பார்த்தேன். மோசேக்கு பேச வரலன்றான், எனக்கு திக்கு வாக்கு, எனக்கு இப்படி எனக்கு அப்படி இப்படின்னு குறை சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயா நான் இருந்து பேசுவேன் அப்படின்னு மோசே கிட்ட சொல்றார். ஏசாயா நாக்க பாருங்க தொடுறார். அப்போ ஆண்டவர் ஒருத்தரை தொட்டுட்டார் அப்படின்னா, அவருடைய நாக்க தொட்டுட்டார் அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து வர வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையினால ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஒரு மனிதனை பாருங்க வாழக்கூடிய, அதாவது வாழ வைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஊழியக்கார் பேசுறாரு நினைக்காதீங்க. ஆண்டவர் அவரோடு இருந்து ஆண்டவர் பேசுறார். ஆண்டவர் பேசும்போது நடக்காத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது பாக்குறோம். அப்போ ஆண்டவர் பேசும் பட்சத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் அந்த நாக்க தொட்டு நிரப்பிட்டாரா, ஆண்டவர் அந்த நாக்க ஆசீர்வதிச்சுட்டாரா, தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க நம்ம பார்த்து பேசணும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதற்காக வைத்திருக்கிறார் அப்படின்னா பாருங்க, இதற்கு நிறைய தடைகள் எல்லாம் வரும். எப்படின்னா, பேசவே கூடாது, தேவையில்லாத வார்த்தையை நினைச்சுக்கிட்டு இருப்போம். அன்னைக்குதான் ஒரு ஆள் நம்மள தூண்டி விடுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு. ஆனா அப்பயும் நம்ம கண்ட்ரோலா இருக்க எவ்வளவு ட்ரை பண்ணுவோம், ஆனா முடியாதுங்க.
ஆனா தேவன் பாருங்க, தேவன் கிட்ட உதவி கேட்டு பாருங்க. ஆண்டவரிடத்துல உதவி கேட்கும் பட்சத்துல ஊழியக்காரங்க நிச்சயமாகவே ஆண்டவர் கொடுத்த பிளஸ்ஸிங்க அனுபவித்து வாழ முடியும். எல்லா பிரச்சனையிலையும் கூட பாருங்க, தேவன் கொடுத்த அந்த அக்கினிமயமான நாவுகளை வைத்து நல்ல விஷயத்துக்காக நீங்க பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்களை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கையும் அது பயனுள்ளதாகவும் மாறும். மற்ற காரியங்களும், பெரிய காரியங்களை செய்ய முடியாத காரியங்களை தேவன் செய்வதற்காக தான் இந்த நாக்கைய தொடுறாருங்க. அப்போ நீங்களும் நானும் கூட பாருங்க, இந்த நாவை வைத்து நல்லதுக்கு யூஸ் பண்றோமா இல்ல கெட்டதுக்கு யூஸ் பண்றோமான்னு தீர்மானிக்கணும். அப்போ ஆண்டவருக்காக நம்ம ஜெபிக்கலங்க, நமக்காக தான் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம நாக்க ஆண்டவர் தொட்டுட்டாரு, விசுவாசிக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே அவர் செய்த காரியங்களை தான் அவர் சொல்லுவார். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, அன்றைக்கு ஏசையா நாக்கை தொட்டது போல அக்கினிமயமான நாவுகள் இந்த 120 பேருக்கும் பிரிந்திருந்தது அப்படின்னு பாக்குறோம். அன்னைக்கு 120 பேர், இன்னைக்கு கணக்கே கிடையாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆண்டவரை பத்தி சொல்லணும்னு நினைச்சு இறங்குற ஒவ்வொரு பிள்ளைகளும், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அக்கினிமயமான நாவுகள் கொண்டவர்கள். அவர்கள் வார்த்தைகளை ஆண்டவரை நிதானமாக பேச என் தேவன் உதவி செய்யுங்க. உங்ககிட்ட நாங்க உதவியை கேட்கிறோம்ப்பா. இதுவரைக்கும் நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து இனி வாழ்க்கையில ஆண்டவரே இது தேவன் கொடுத்த வார்த்தை, இது தேவன் எங்க நாவை தொட்டு இருக்கிறார் என்ற ஒரு ஆண்டவரை பயத்தோடு பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஆண்டவரே நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், அதை அழிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடாதுப்பா. அதற்காக நீங்க உதவி செய்யுங்க. இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பலப்படுத்துங்க, அவர்களுக்கு சகாயம் பண்ணுங்க, அவர்கள் தேவைகளை சந்தித்து கொடுங்க, அவங்க குடும்ப பிரச்சனைகளை நீக்குங்க, தரித்திரத்திலிருந்து விலை அவர்களை ஆண்டவரை ஐஸ்வர்யனாக நீங்க மாற்றும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.